அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பங்குனி மாதம் சொல்லக்கூடிய இந்த பிளவ வருஷத்தினுடைய இறுதி பகுதியான இந்த மாதம், அதாவது மார்ச் 15 முதல் ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம்தான் இந்த பங்குனி மாதம். பிளவ வருடம் சுகமாக முடிவதற்கு ஏற்ற அமைப்புக்குள் கொண்டுதான் இந்த ராசி மண்டலத்தை சுழற்சிகளை செய்திருக்கிறார் பகவான். இந்த காலகட்டத்தில் ராகுவும் பெயருவார். பங்குனி மாதத்தில் ராகு பெயர்றது பெரிய விஷயம் இல்லை. அது பெயர்ந்து ராகுவோட புதன் பின்னாடி போய் உட்கார்ந்து அமருவார் மேஷத்தில். அதோட அதிசயம் என்னென்னா, கும்பத்தில் எல்லாம் போய் கூடிடுவாங்க. மகரத்தில் செவ்வாய் சனியும் உட்கார்ந்துருப்பார். கும்பத்தில் 1 by 1 போய் மெதுவாக குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. செவ்வாய் பின்னாடி சேருவார். அதற்கு முன்னாடி செவ்வாய் சனியும் ஒன்றா உட்கார்ந்து என்ன பேசுவாங்கன்னு தெரில. நமக்கு ஒரு கலக்கம்தான். அதே சமயத்தில் கும்பத்தில் சுக்கராச்சாரியார் குரு இவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரில நமக்குள்ள. அதே நேரத்தில் ராகு பெயர்ந்து பங்குனி 7ஆம் தேதி ராகு பெயர்ந்துருவார். பங்குனி 7ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் 21ஆம் தேதி மார்ச் மாதம் வரும். அங்கிருந்து நேர ஒரு கிளான்ஸ் பார்ப்பார். பின்பக்க பாறை 3ஆம் பார்வையால் கும்பத்தை பார்க்கும்போது குருவும் சுக்கிரன் இருப்பாங்க. பின்னாடி செவ்வாய் வருவார். சுக்கிரர் அந்த புதன் அதற்கு முன்னாடியே பேசி முடிச்சுட்டு மீனத்தில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்துப்பார். அதுக்கு என்ன விஷயம் பேசி முடிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ராகு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இத்தனை நடக்கிறது மேஷத்துக்கு. அதாவது எதிர்பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படி சொல்லுவாங்கள்ல. நம்ம நாட்டு அரசியல்லேருந்து ஒரு மாற்றங்கள் வரும். நம்ம வீடு சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல அபிவிருத்திக்கு தான். சண்டை பூசல்லாம் ஓஞ்சி அமைதியான ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. ஆஃப்டர் வார் அப்படி சொல்லுவாங்களே, ரிக்ளைமேஷன் ஆஃப் ப்ராசஸிங் சொல்லுவாங்களே இங்கிலீஷில். அது மாதிரி நம்ம வாழ்க்கை சீர்பட அமைப்பு கொடுப்பார். கொந்தளிப்புகள் இருக்கும். அது நல்லதுக்கு தான். அதெல்லாம் ஒரு சீரான அமைப்பு, நல்ல கட்டுப்பாடல் சமுதாயம் உண்டாகும். ஏற்றமான வாழ்க்கை தரும், மனமான வாழ்க்கை தரும், சுகமான வாழ்க்கை தரும், நோயற்ற சமுதாயம் உண்டாக்கும். வீண் பிணக்குகள்லாம் நீங்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் வியாதி சொஸ்தமாக இருதுன்னா அது உண்டான வலிகளுக்கு பிறகு தானே எல்லாமே நீங்கும். அதை போல தான் இந்த ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த பீரியடில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 26ஆம் தேதி மார்ச்சிலேருந்து 13ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படும். புதிய ஜீவனங்களில் போவாங்க. புதிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கூட்டு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. பழைய மூடின போனது இது மறுபடியும் திறப்பாங்க. இத்தனை விஷயங்கள் பலவிதமான ஏற்றங்களை தரும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். குழந்தையே இல்லாதவர்கள் திருப்பி குழந்தைகள்லாம் வரும். பாக்கியங்களாக சொத்தே கோட்டை விட்டு நின்று திருப்பி தானாக சொத்துக்கள் புதுசாக சேரும். நிறைய நிர்வாகத்துறை மாறும். இதெல்லாம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ப்ரமோஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஒதுக்க விட்டவங்களாம் மறுபடியும் கூடிய நல்லா அனுபவிப்பாங்க. இத்தனை வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது தன்னம்பிக்கை, சுயமான ஒரு வாழ்க்கை அமைப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இந்த குருவும் இந்த பங்குனி மாத கடைசியில் 30ஆம் தேதி மீனத்துக்கு போவார். அங்கே புதனோடு கூடியிருப்பார். சூரியன், புதன், குருவும் இருப்பார். அதற்கு பிறகு புதன் மேஷத்துக்கு போயிடுவார். மேஷத்துக்கு போகக்கூடிய புதனானவர் இந்த பங்குனி மாத கடைசி 20ஆம் தேதி தான் போகிறார். ரொம்ப திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்பும் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் குரு மறைவாக தான் இருக்கார். ராகுவுக்கு மறைவாக இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த புதனோட ராகு இருக்கும் காலம் பின்னாடி வரக்கூடிய அமைப்பில் எந்தவித மாற்றம் இருக்க அடுத்த அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தனி ராகு என்றைக்குமே பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் பின்னாடி செவ்வாய் போய் மேஷத்தில் இருந்தால் கூட புதன் அது வரைக்கும் இருப்பார். அதான் பெரிய செவ்வாய் ரிஷபத்துக்கு போகிற பிறகு தான் வருவார். செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள், ஊரே எரியும். அதனால தான் கூட புதன் இருக்கார். எதற்கு நான் எப்படின்னா நான் சொல்கிறேன்னா, மாற்றங்கள் வரும்போது சில எதிர்பார்ப்புகள் சில விஷயங்கள் பிரச்சனைகள் உண்டாக்கி
அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் பகவான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல நம்ம நாட்டை சுற்றி வேணால் பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான காலம், பொன்னான காலம் என்று சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக என்ன பண்ணினீங்கன்னு அதுவும் திருப்பி கேட்க மாதிரி நானும் கேட்க முடியாது. எல்லா காலத்துலையும் சூரியனுக்கு ஒப்பாக யாரும் வர முடியாது. சூரியன் சம்மந்தப்பட்ட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க வரணும் தவிர நீங்களுக்கு மற்றவங்களை ஏற்ற மாதிரி உங்களால் என்றைக்குமே போக முடியாது. அந்த நெளிவு சுழிவு நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா நன்னா இருக்கும். அதுதான் உங்களுடைய பெரிய சின்ன குறைகள். இருந்தாலும் உங்களுக்கு பகையினங்கள் இந்த மாதம் எதுவும் வராது, எதுவுமே. ஏன்னா உங்களுடைய முக்கியமான உங்களுக்கு செய்யக்கூடிய யோகாதிபதியான செவ்வாய், சனீஸ்வரன் என்ன தான் செஞ்சால் கூட செவ்வாய் மேலே ஒரு மோகம் உங்களுக்கு. ஏன்னா சுவைகள் எல்லாமே அந்த காரியம் சாதிக்கிறது, செயல்படுறது, எடுத்தோ தொடுத்தோ வளவழா குழவழான்னு சொல்லாமல் உடனே முடிக்கிறது யாருன்னா அந்த செவ்வாய் தான். ஆனால் அந்த நீதிமான்கள்லாம் சொல்லக்கூடிய வக்கீலெலாம் செவ்வாய் தாழ்னா அந்த வளவழா குழவ நம்மளை மண்டையில் யாரை விட குழப்பி எப்படியோ ஒன்று பண்ணி காலத்தை ஈத்துன்னு போய் நம்ம அது நம்மளை முட்டாளாகி சம்பாதிக்கிறது தான் அந்த கோர்ட்டு. உண்மையிலே நீதிமன்றங்கள் நமக்காக இல்லை. அது எப்படியோ உருட்டி கிருட்டி இதெல்லாம் மாற்றி முட்டாளாக்கி அதை சம்பாதிச்சு ஒழிஞ்சு போய் கழுகட்டு விட்டுட்டோம், கை விட்டு போகிறோம். ஆனால் நீதிகள்லாம் அப்படி தான் இருக்குது. அதுக்கு யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாயால் இப்படி முடியும் அப்படி முடியும், எப்படி இருக்குது பாருங்கள். அப்பேற்பட்ட செவ்வாயை வச்சுன்னு நீங்கள் அவர் தான் முக்கியமான கர்த்தா உங்களுக்கு. அதனால் அந்த அமைப்பில் பார்க்கும்போது சனீஸ்வரன் ரெண்டும் ஒன்றா கூடி உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்குது. 6ஆம் வீடுன்றது முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். இங்கே மறைவாக இருக்கிறதுனால நிறைய பிளாக் மணி ஹோல்டர்ஸாக இருப்பீங்க. அதுதான் ஆச்சரியமாக. அந்த மணியெல்லாம் எப்படி வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி 1-4 மடங்கு பல விதத்தில் அவங்களுடைய பணங்கள்லாம் பயன்படும். இழந்து போன சொத்துக்கள்லாம் மறுபடியும் வரும். அது ஏன் வரும்னா சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டு குரு பெயர்ந்து இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதி கடைசியில் எங்கே போகிறாருன்னு பார்த்தோன்னா மீனத்துக்கு போகிறார் இல்லையா. அதிசாரம்னாலும் கூட எனக்கு குரு பயிற்சியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு குரு அதிசாரம்னா ஒரு கம்பெனிலேருந்து டெபுட்டேஷன் போகிற மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதனால் வெரி ஃபாஸ்ட்டாக போகிறான்னா அது அட்டகாசமான சனீஸ்வரன் தன்னுடைய பார்வையில் உட்காந்து ஜம்முன்னு பார்க்குறாரு. செவ்வாய் கும்பத்துக்கு போயிடுவார். அதே சமயத்தில் சுக்கரன் கும்பத்தில் போயிடுவார். துங்கத்தில் செவ்வாய் சுக்கரன் குரு இந்த புதன் முன்னாடியே பங்குனி மாதத்தில் புதன் சூரியனோட கூடிடுவார். ராகு பெயர்ந்து மெதுவாக அந்த கும்பத்தை பார்க்குறார். ராகு எத்தனாம் வீடு உங்களுக்கு போகிறார் பார்க்கும்போது 9ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் போகிறதுனால என்னோட ராகு வந்திருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம். முக்கியமான தனாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் உங்களோட மினிஸ்டர் மந்திரி அவர் தான். சத்தம் பண்ணாமல் கூடயே இருப்பார். ராகு வரத்துக்கு முன்னாடி ரெடியாக காத்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி பக்கா வச்சுருக்கார். அங்கேருந்து ராகு தன்னுடைய பார்வையில் பின்பக்க பார்வையால் 3ஆம் பார்வையால் கும்பத்தை பார்த்து குருவை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு ஐயா நீங்கள் சீக்கிரம் மேலே கிளம்பி வாங்க, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி இன்னும் அதிசாரத்தில் குருவும் வேகமாக போயிடுவார். சூரியனோட கூடிடுவார். சூரியன் குரு பின்னாடி சுக்கிரனும் போவார். பின்னாடி அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது சுக்கிராச்சாரியர் உங்களுக்கு முக்கியமானவர். 3ஆவது ஸ்தானம் மாத்திரமில்லை, ஜீவன கர்ம சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி. அப்பேற்பட்ட சுக்கிராச்சாரியார் வேண்டியவர் தான். இந்த ராகுக்கு தவிர மற்ற அத்தனை கிரகங்களும் சூரியனும் சந்திரனுக்கு வேண்டியது தான். அது முறைச்சிக்கவே முடியாது யாரும். அந்த ராகு கேதுக்கள் மாத்திரம் ஏன்னா அதனுடைய கர்ம நிழல்கள் நம்ம கூடயே வர மாதிரி இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா கர்மத்தை பின்னடிச்சு தான் வச்சுருப்பேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எந்த நவகிரகம் அதை ராகு கேது மோத முடியாது, அழிக்க முடியாது. அதை சாப்பிட்டு உறிஞ்சிடுவான். நெட்டுக்கால் பூச்சி இந்த அட்டைன்னு சொல்லலாம், உறிஞ்சிறது பாருங்கள். அந்த மாதிரி உறிஞ்சி எடுத்துருவாங்க. அதனால் வீக் ஆகிடும். எதுவுமே பிரெயின் வாஷ் பண்ணிவிடும். அப்பேற்பட்ட நிலையில் அந்த ராகு கேதுக்கள் துலாத்தில் உட்கார்ந்து கேது அங்கேருந்து பின்பக்க பார்வையால் சிம்மத்தை பார்ப்பார். அதனால் அந்த ராகு கேது கண்ட்ரோல் பேனலில் தொடர்புடையதுனால அந்த ராகுவோட புதன் இருக்கிறதுனால கவலைப்பட தேவையே. சித்திரை மாதம் பிறந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதே செவ்வாய் ரொம்ப அருமையாக செயல்படும். சுக்கராச்சாரியார் பேர்ந்தாலும் மேஷத்துக்கு பேர்ந்தாலும் அதை பிறகு இந்த செவ்வாய் பேர்ந்தாலும் அங்கே புதன் அவ்வளோ சுலபமாக பேர மாட்டார், ராகுவோடு தான் இருப்பார். அதனால் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு அனுகூலமான அமைப்பு தான் கோச்சார கண்ட கிரகங்கள் அமைப்பு இருக்குது. பார்க்கும்போது
சிம்மத்தில் சொத்து பத்தெல்லாம் கோட்டை விட்டுருந்தாங்கன்னா பகராறு, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மோதுவார். எடுத்தோன்னு சிம்மத்தினுடைய பெரிய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னா ஒரு பிரச்சனைக்கு ஆச்சுன்னா அந்த பிரச்சனையை பொறுமையாக அவன் கையால் தெரியாது, குறுக்கு வழியால் போய் எப்படியா முடிச்சிடணும், இல்லைன்னா பாழாக்கிடணும். இப்படி தான் ஒரு அந்த வேகம் இருக்கும். அது இந்த புதனால் செவ்வாயும் புதனும் சேர்ந்து தொடர்புள்ளது. சனீஸ்வரன் செவ்வாய் சேர்ந்துரு மாதிரி செய்கிறது. அந்த புதனும் குருவோட புதன் சுக்கிரன் குரு உள்ள ஒன்றா உட்காந்து கும்பத்தில் கொடுத்து இது எப்படி பண்ணுறது. அப்புறம் மெதுவாக போய் குரு பெயர்ந்த உடனே சூரியன் புதன் சேர்ந்து பின்னாடி குரு அங்கே போவார், மாத கடைசியில் போவார் 30ஆம் தேதி. அதுக்கு பிறகு இந்த அமைப்பில் அப்படியே அழகாக 1 by 1 செயின்னு அழகாக வருது. பார்க்கும்போது எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயம் வச்சுருக்காங்களே, அது மாதிரி அமைப்பு இருக்குது. எல்லாம் ஏற்றமான வாழ்க்கை அமைப்பு இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட இவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனைகள் தூண்டாகி இழப்புகள் நிறைய நேரிடும். அது எந்த இழப்பானா இருக்கலாம், இழப்புகள் நேரிடும். அதனால் மற்றவங்களுக்கு அந்த தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் விருத்தியாகும், அதற்கு கலைகள் நன்னாக இருக்கும். எல்லாத்துலேயும் இந்த கூட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப வியாபாரம் நன்னா இருக்கும். குழந்தைகள் தலையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இருக்குது. வாரிசுகள் தடையில்லாமல் அந்த இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் இத்தனை வருஷமாக 10 வருஷமாக குழந்தையே இல்லாத பாக்கி எல்லாம் துணி பேர் இருப்பான். அவங்களாம் குழந்தை கிடைக்கும். திருமணமே கதை அப்படி டார்ஜி பண்ணிட்டு போய் ஒன்றுமே மேட்ச் ஆகலையே, எல்லாம் தட்டி போய்டுறது. என்னவளுக்கு வடமடம்னா திருமணம் ஆகிடும். வீடு வசதி இல்லாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டத்திலே இருக்கிறவங்களுக்கு கடன் நிவார்த்தியாக ரொட்டேஷனுக்கு மறுபடியும் பணம் வர ஆரம்பிச்சு வீடு துணிஞ்சு நிலம் வீடு பிளாட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நிலப்பலங்களை திருப்பி கடன்லாம் இப்படி போட்டு என்ன பயிர் மகசூல் நன்னா இருக்கும், விருத்திக்கு வரும். ஏமாற்று பிழைகள்லேருந்து இவங்க இல்லாமல் தானே சுயமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறதுனால பணத்தை இழக்க தேவையில்லை. இந்த கமிஷன் வியாபாரம் மாத்திரம் கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த ஏஜென்சிலாம் கொஞ்சம் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத கொஞ்சம் மாறி கீழே இறங்கினா தான் நடக்கும். அந்த அளவுக்கு தான் எடுத்துப்போம். அதனால் எது துறையிலையுமே அதுதான் ரியல் எஸ்டேட் பார்த்துருப்பீங்களா. அதனால் எந்த துறையாக இருந்தாலுமே அவங்க ஒரு ஈகோ பாயிண்டில் அந்த அளவுக்கு நாம் லாபம் சம்பாதிக்க நினச்சிருந்தவங்கலாம் இனிமேல் மற்றவங்க லாபம் சம்பாதிக்கிறோன்னா மற்றவங்களுக்கு என்ன ஒரு அமைப்பு இருந்தால் தான் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் இல்லையா. அதனால் அன்றைக்கு புரிஞ்சுட்டு செயல்படக்கூடிய அமைப்பு இல்லாதனால இவங்களே ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவாலிட்டி சம்மந்தப்பட்ட துறைகளில் கூட்டாக இருந்து செயல்படுத்த அமைப்பு இருந்ததுனால அவங்களுடைய மகசூல் என்ன நல்ல விலைக்கு போகக்கூடியது இருக்குது. அவங்களே மார்க்கெட்டிங், அவங்களே கோடவுன், அவங்களுக்கு இது, அவங்களே சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன், அவங்களே ஃபீடர் எத்தனை இருக்குது. இதுலேயே அவங்க சம்மந்தப்பட்ட தொடர்புள்ள அவங்களோட செய்கிறதுனால மீண்டும் விருத்திக்கு வளர்கிறதுக்கு எல்லாமே காரணமாக இருக்குது. இந்த பணப்பயிர் நிறைய பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு இனிமேல் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இனிமேல் அறிவு விசாலம் வந்துடுது. இனிமேல் சுருக்கமான அறிவு இல்லை, விரிந்து போகிறதுனால எல்லாம் நடக்கும். அது மாதிரி எந்த துறையிலும் சரி, இன்ஜினியரிங் ப்ராடக்ட் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் சரி, நிர்வாகத்துறையும் சரி, அல்லது அந்த காவல்துறையும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் மெதுவாக ஒரு கம்பெனி நிர்வாகத்தை நடத்துறது தானே இவங்க தான் நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் மேனுஃபேக்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எங்கெங்கே மார்க்கெட் ஸ்டாக்கு டிமாண்டு எது எப்படி இதெல்லாம் பார்க்குறதுல இவங்களாம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவல் ஏர்போர்ட்டு இவங்களுக்கு எப்போதும், ஏன்னா சூரியன் மெஜஸ்டிக்கு, அதனால் பெரிய லெவலோடு தொடர்பு கொண்டு எப்படிலாம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியே கூட ஆலோசனை கொடுத்து புதன் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் நன்னா இருக்குது. அதே புதன் ராகுவோடு இருக்கிறதுனால எப்படி போட்டால் எப்படி காசோ, எப்படி போட்டால் நம்ம பழைய ஒழிக்கலாம், எப்படி பண்ணால் நம்ம பேக்கப் படித்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த அமைப்பு ராகுவோட புதன் சேர்ந்து கொடுப்பார், பின்னாடி செவ்வாயை கொடுக்குறார். இவ்வளோ வேகமாக நடக்கிறதுனால அந்த எதிர்ப்புகள் சொல்லக்கூடிய நமக்கு தெரியாமலே குழி பறித்து நாட்டை நாசம் பண்ணுற அந்த கும்பல் எல்லாமே இருக்குல்ல, எல்லா துறையிலும் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதெல்லாம் களை எடுக்கப்படும். அதனால் சிம்மத்துக்கு பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பு நல்ல டீம் அமைஞ்சிருட்டு. அந்த டீம் அமைப்பு ஒரு குழு, நல்ல நிர்வாக குழு அவங்களுக்குள்ளே வந்ததுனால ஏற்றமான குரலில் நஷ்டங்கள் தவிர்த்து மீண்டும் பண சுழற்சி ஏற்பட லாபங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரங்களும் நிர்வாகம் விரிவுபடுத்தப்படும். இத்தனை இருக்குது. அதனால் ஓய்வு வளர்ச்சியில் இல்லாமல் அந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வரும்போது அந்த ஒரு பெரிய இது இல்லை, ரிலீஃப் இல்லையா, கடன் நிவர்த்தி ரிலீஃபு, புது கடன் ரொட்டேஷன் பண்ணி சம்பாதிக்க முடிகிறது, அதெல்லாம் ஒரு ரிலீஃப். மனசு நின்று ஒரு நான்ஸ்டாப்பாக ரொட்டேஷன் பணம் வந்தாலே போதும். யாருமே பிஸ்னஸ்மேன் பொறுத்தவரை இது பிரச்சனையே இருக்காது. அதில் வரும்போது தான் பிரச்சனை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவர் கம்மி வரும்போது அவங்க அடையணும்னு வரும்போது அந்த பணம் ரொட்டேட் இருக்கணும், கிரெடிட் ஃபெசிலிட்டி இருக்கணும். அது ஃபெசிலிட்டிஸ் நிறைய கைகூடுறதுனால இப்போது எல்லா துறையும் அவங்களுடைய சாதனையாளர்களாக தான் இருப்பாங்க.
நஷ்டமே தவிர்த்து லாபம் சம்பாதிக்கிறது காலம் இது. மேனேஜ்மெண்ட்டில் விருப்பு ஏற்பற்றி தன்னுடைய திறமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களை மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை நிரூபிச்சிருவாங்க. ஓட்ட உடல் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி பக்காவாக நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை நல்ல விருத்திக்கு வரும். அதே இடத்துல உட்காந்து கிளார்க்கு அது சீனியர் போஸ்ட்டு மேனேஜர் இப்படி வானத்தை பார்த்துருவாங்க. இனிமேல் நம்ம சொந்தமாக 4 காசு சம்பாதிச்சு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் ஏர்னிங் வருது, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் ஏர்னிங் வருது, இதுக்கு நிச்சயம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு துணிந்து வியாபாரம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி சமாளித்து அவர் ஒரு திறமையை கொடுத்து வாழ்க்கையில் ஊக்கத்தையும் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலைகள் இந்த அமைப்பு இருக்கனால சாதாரண தொழிலாளி முதலாளி ஆவாம். இந்த தொழிலாளி முதலாளி பங்குதாரர் ஆவான். பங்குதாரர்களாக அத்தனை தொழிலாளர் இருந்து பெரிய பெரிய முதலாளிகள் ஆவாங்க. பணம் 4 இடத்துல ரொட்டேட் ஆகும். கை நீட்டு வாங்குகிற சம்பளம் எவ்வளோ காலம் வரும்? அதை வச்சு நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் ஆசை கனவுகளை கனவாக தான் போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் அவெல்லாம் கொடுக்கறத நமக்கு பார்க்கும்போது எந்த அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா விதத்துலையுமே ஏற்றமான அமைப்பு தான் இதற்கு. எதிர்ப்புகள் பகைகள் இல்லாத இதுவே காலம் கிடையாது. இந்த பகைகளை வெல்லக்கூடிய அமைப்பு ஒரு குறுகிய காலத்திலே தன்னுடைய நிலைமை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காலம் வந்திருக்கனால இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த ஒரு இந்த காலத்து ராஜாக்கள்லாம் இன்னொரு நாட்டுக்கு போவாங்க, மெஜஸ்டிக்காக போவாங்க, பகையே இருக்காது, அப்படியே கூப்பிட்டு மங்களகாரத்தை வரவேற்பாங்களாம். அந்த மாதிரி பகை இல்லாத ஒரு நிலைமை இவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. பகைவர்கள் தலை குனிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயருவாங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கோ த்ரூ தி எர்லியர் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இது வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டத்தையே செஞ்சுட்டவங்க அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? திருப்பி இதே 5க்கு 10 அலைஞ்சு லோன்னு 5 மாதம் பண்ணால் டாக்டருக்கு தான் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்குது. மருத்துவத்துக்கும் அதுக்கும் ஓயாச்சலுக்கும் கர்மத்துக்கும் இல்லா ஏற்படுக்கும் அதுவும் இது செய்ய முடியாது. அதெல்லாம் மாறிடணுமே. பூசல்லாம் இருக்காது. குடும்பத்தில் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய பாவம் வந்துடும். அவங்களுடைய ஒத்துழைய உழைப்பும் திறமையும் பார்க்கும்போது அனுகூலம் பார்க்கும்போது பாச படைப்புகள் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியம் கூடும், நிம்மதி கிடைக்கும், தெளிவான வாழ்க்கை வசந்தகால வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.